வெனிசுலா மீது அமெரிக்கா நடவடிக்கை எடுப்பதற்கு பிரதானமான காரணம் என்ன? போதைப்பொருள் வியாபாரம், தீவிரவாதம், அண்டர்வேர்ல்ட் செயற்பாடுகள் மட்டும்தான் காரணமா? அல்லது வெனிசுலாவில் இருக்கின்ற எண்ணெய் வளம், அதே போன்று எரிவாயு, தாது பொருட்கள், தங்கம் போன்ற இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதுதான் பிரதான நோக்கமா? இது தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது. வெனிசுலா இயற்கை வளங்களை கொண்ட ஒரு அழகான நாடு. 28 மில்லியன் மக்கள் தான் வாழ்கின்றார்கள். அந்த நாடு உலகத்தில் இருக்கின்ற கச்சா எண்ணெய்களுடன் ஒப்பிடு செய்கின்ற பொழுது 18% கச்சா எண்ணெயை கொண்ட ஒரு நாடாக வெனிசுலா இருக்கின்றது. கச்சா எண்ணெயை கடந்து அங்கு எரிவாயு இருக்கின்றது. அதே போன்று இரும்பு, நிக்கல் போன்ற இயற்கை தாது பொருட்களை கொண்ட ஒரு நாடாக வெனிசுலா இருக்கின்றது. வெனிசுலாவை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஆரம்ப காலத்தில் 1964ஆம் ஆண்டுகளுக்கு முன்னரான காலப்பகுதியினுள் அங்கே இருக்கின்ற இந்த எண்ணெய் வளங்களை அமெரிக்க நிறுவனங்கள் தான் தொடர்ச்சியாக கொள்வனவு செய்து விற்பனை செய்து வந்தது. குறிப்பாக அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. எனினும் அது தொடர்ந்த காலப்பகுதியினுள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட முடியாத ஒரு சூழல் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு வித்திட்டது. அதன் காரணமாக அமெரிக்கா எந்த ஒரு காலப்பகுதியிலும் ஏற்றுக்கொள்வது கிடையாது வெனிசுலாவினுடைய ஆட்சியை. குறிப்பாக அங்கு இடதுசாரிகளுடைய ஆட்சி இருந்தது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் 2012ஆம் ஆண்டு ஆட்சி மாற்ற சதி ஒன்றினை அமெரிக்கா மேற்கொண்டது. எனினும் 2 நாட்களினுள் அந்த ஆட்சி மாற்றத்தை மக்கள் முறியடித்தார்கள். அதன் பின்னர் 2013ஆம் ஆண்டு சாதாரணமாக ஒரு பேருந்து ஓட்டுநராக இருந்து அதன் பின்னர் தொழிற்சங்கங்களிலிருந்து உபஜனாதிபதி, வெளிவிவகார அமைச்சர் போன்ற பதவிகளில் இருந்துதான் நிக்கோலஸ் மதுரோ ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார். ஜனாதிபதியாக வந்த நிக்கோலஸ் மதுரோவுக்கும் போதைப்பொருள் கடத்தல்காரருக்கும் தொடர்பு இருக்கின்றது. அதே போன்று தீவிரவாத செயற்பாடுகள் மற்றும் பாதாள உலக குழுவினர்கள், போதைப்பொருள் கடத்துனர்களுடன் இவர் இணைந்து செயற்படுகின்றார். இது அமெரிக்காவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கின்றது. அமெரிக்காவுக்குள் போதைப்பொருளும் பாதாள உலக குழுவினரும் உள் வருகை செய்வதற்கும் குற்றங்கள் இடம்பெறுவதற்கும் வெனிசுலா ஒரு முக்கியமான இடமாக இருக்கின்றது என்பதுதான் அமெரிக்காவினுடைய குற்றச்சாட்டு. இது ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்வைக்கின்றார். கடந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆட்சியின் பொழுது வெனிசுலாவை கைப்பற்றுவதற்கு அவர் முயற்சித்திருந்தார். எனினும் தொடர்ந்து 2வது முறையாக டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய ஆட்சியில் இருக்கவில்லை. அதன் காரணமாக அந்த திட்டம் பிற்போடப்பட்டது. மீண்டும் ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் வந்ததன் பின்னர் மிக முக்கியமாக வெனிசுலாவினுடைய ஆட்சி மாற்றத்தை ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் அவர் வெனிசுலாவினுடைய ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவருடைய மனைவி லியாவை திடீர் இராணுவ நடவடிக்கையினூடாக கைது செய்து அமெரிக்காவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். வெனிசுலா ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு நாடு, ஐக்கிய நாடுகள் சபையினுள் அங்கம் வகிக்கின்ற ஒரு நாடு. உலக சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன, சர்வதேச ரீதியில் சில பொறிமுறைகள் இருக்கின்றன. இந்த முறைகளை பின்பற்றாமல் இன்னொரு நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு எதிராக இராணுவ நடவடிக்கையை மேற்கொள்வது இன்னுமொரு நாட்டின் இறையாண்மை மீது மீறுகின்ற செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்காகத்தான், 2 நாடுகள் மோதிக்கொள்ளாத ஒரு நிலையை ஏற்படுத்தி கொள்வதற்குத்தான் ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டது. எனினும் வல்லாதிக்க நாடுகளுடைய தொடர்ச்சியான செயற்பாடு என்பது தற்பொழுது ஐக்கிய நாடுகள் சபை ஒன்று இருக்கின்றதா, ஐக்கிய நாடுகள் சபைக்கு உண்மையில் அதிகாரங்கள் இருக்கின்றதா என்ற கேள்வியை ஏற்படுத்துகின்றது. வெனிசுலாவினுடைய ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்க இராணுவத்தினால் கைது செய்யப்பட்டு 2 நாட்கள் ஐநா சபை தன்னுடைய கருத்தை தெரிவிக்காமல் இருந்தது. குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் எந்தவிதமான கருத்துக்களை தெரிவிக்காமல் இருந்தார். தற்பொழுது அதனுடைய செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார். மிகவும் கவலையில் ஐநா செயலாளர் இருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் சபை தற்பொழுது கூடுகின்றது. குறிப்பாக பாதுகாப்பு சபை கூறுகின்றது இந்த விடயம் தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக.
எனினும் அமெரிக்கா இந்த நடவடிக்கையை இவ்வாறு நியாயப்படுத்துகின்றது என்றால், நாம் பலமுறை வெனிசுலா ஜனாதிபதிக்கு எச்சரிக்கை விட்டோம். அவர் அந்த தலைமையிலிருந்து, ஜனாதிபதி பதவியிலிருந்து விட்டு விலக வேண்டும். இந்த பயங்கரமான போதைப்பொருள் மற்றும் தீவிரவாத செயற்பாடுகளில் அவர் தொடர்ந்து இணைந்து செயற்படக்கூடாது என்பது பல முறை அவரை எச்சரித்து விட்டோம். தற்பொழுது இராணுவ நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். இந்த இராணுவ நடவடிக்கையை குறிப்பிடுகின்ற பொழுது 6 மாத காலத்துக்கு மேற்பட்ட காலம் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை மிக தீவிரமான கண்காணிப்பில் அமெரிக்க புலனாய்வு பிரிவினர் ஈடுபட்டார்கள். அவருடைய உணவு தொடக்கம் அவருடைய செல்லப்பிராணி வரை சகல தகவல்களும் திரட்டப்பட்டது. அதேபோன்று அமெரிக்காவினுடைய இராணுவ பலம் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. உலகில் இருக்கின்ற எந்த ஒரு இராணுவமும் செய்ய முடியாததை அமெரிக்க இராணுவம் செய்திருக்கின்றது என்று அவர்கள் தங்களுடைய செயற்பாட்டை ஒரு வெற்றியாக கருதுகின்றார்கள். அதை ஒரு வெற்றியாகவும் இன்னும் ஒரு நாடு செய்ய முடியாத ஒரு ஆச்சரியமூட்டுகின்ற செயற்பாடாக அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். எனினும் இது சர்வதேச சட்டங்களை மீறுகின்ற செயற்பாடு, இறையாண்மையை மீறுகின்ற செயற்பாடு. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி யார் என்பதை அந்த நாட்டு மக்கள்தான் வெளிப்படுத்த வேண்டும், அந்த மக்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் இங்கு உடனடியாக நிக்கோலஸ் மதுரோ விலத்தப்பட்டு அவரை அமெரிக்கா கைது செய்து சென்றிருந்தாலும் தற்பொழுது அங்கு ஒரு பதில் ஜனாதிபதி இருக்கின்றார். வெனிசுலாவினுடைய உச்ச நீதிமன்றம் அவரை பதில் ஜனாதிபதியாக, அதாவது ஜனாதிபதியுடைய அதிகாரங்களை பயன்படுத்துமாறு கூறியிருக்கின்றது. இன்றும் வெனிசுலாவினுடைய ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ தான் என்பதனை மிகவும் வெளிப்படையாக பதில் ஜனாதிபதி நீதிமன்றத்துக்கும் தெரிவித்திருக்கின்றார், ஊடகங்களுக்கும் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா உடனடியாக அவரை எந்த நிபந்தனைகளுமின்றி விடுதலை செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கருத்தாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மக்கள் வெனிசுலாவை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் மீடியா குறிப்பிடுவது இந்த ஜனாதிபதி இல்லாமல் சென்றதை மக்கள் கொண்டாடுகின்றார்கள் என்று. ஆனால் அங்கு 2 போராட்டங்கள் இடம்பெறுகின்றது. கொண்டாடுவது போன்ற ஒரு மக்கள் கூட்டம் வீதிகளில் தெரியப்பட்டாலும் வெனிசுலாவின் மீது ஒரு இராணுவ ஆக்கிரமிப்பை அமெரிக்கா மேற்கொண்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அங்கு போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. அதே போன்ற போராட்டங்கள் உலகின் பல்வேறு நாடுகளில் முன்னெடுக்கப்படுகின்றது. இது ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு இந்தளவு தூரம்தான் பாதுகாப்பு இருக்கின்றது என்பதனை மிக வெளிப்படுத்துவதுடன் இந்த உலகத்தின் வலிய நாடுகள், அதாவது எங்களுக்கு பலம் இருக்குமானால் நாம் எந்த நாட்டின் மீதும் எந்த ஒரு சட்டத்தையும் மீறி செயற்பட முடியும், அதற்கு எதிராக இந்த உலகில் எந்த ஒரு செயற்பாடும் இடம்பெறாது என்பதை மிக தீவிரமாக வெளிப்படுத்துகின்றது. உலகத்தின் ஜனநாயகத்தின் மிகப்பெரிய ஒரு மாண்பை கொண்ட நாடாக தன்னை வெளிப்படுத்தி கொள்வதுதான் அமெரிக்கா. எனினும் அமெரிக்காவினுடைய இந்த செயற்பாடு என்பது சர்வதேச ரீதியில் யாருனாலும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது. அமெரிக்காவினுடைய நெருங்கிய நாடுகள் கூட அவ்வாறான விடயங்களை எச்சரிக்கின்றது. ரஷ்யா எச்சரிக்கின்றது, சீனா எச்சரிக்கின்றது, பிரித்தானியா எச்சரிக்கின்றது. எனினும் அதனை கடந்து சில நாடுகள் தற்பொழுதும் மதுரோவை, அதாவது நிக்கோலஸ் மதுரோவை ஜனாதிபதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது, நாங்கள் இதுவரைக்கும் ஏற்றுக்கொண்டது கிடையாது என்ற விடயத்தினையும் மிக வெளிப்படையாக முன்வைத்து வருகின்றார்கள். அதுவும் இந்த சந்தர்ப்பத்தில் அவ்வாறான கருத்துக்களை முன்வைப்பது என்பது அமெரிக்காவினுடைய செயற்பாட்டை மிகவும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் பார்க்க முடியும். எனினும் உண்மையில் அமெரிக்கா நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்து இவ்வாறான ஒரு செயற்பாட்டுக்கு செல்வதென்பது வெனிசுலாவில் இருக்கின்ற இயற்கை வளங்களையும் எரிபொருளையும், குறிப்பாக கச்சா எண்ணெயை தன்வசப்படுத்தும் நோக்கம் கொண்டது என்பது நிக்கோலஸ் மதுரோவும் இதற்கு முன்னர் குறிப்பிட்டிருந்தார். வெனிசுலாவும் தற்பொழுது குறிப்பிடுகின்றது, உலக நாடுகளும் கூறுகின்றது, உலகத்தில் இருக்கின்ற மிக பிரபல்யமான அரசியல் ஆய்வாளர்களும் குறிப்பிடுகின்றார்கள், பொருளாதார நிபுணர்களும் குறிப்பிடுகின்றார்கள். இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால், வெனிசுலாவு மீது பல்வேறு பொருளாதார தடைகள் அமெரிக்கா விதித்தது. அதே நேரம் வெனிசுலாவும் ஒரு திறன்பட அந்த கச்சா எண்ணெயை மேம்படுத்தவில்லை, அதனுடைய உற்பத்தியை மேம்படுத்தாமல் இருந்தது. அந்த நாட்டினுடைய ஆட்சி முறை அதற்கு ஒரு பிரதானமான காரணமாக இருந்தது. வெனிசுலாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற கச்சா எண்ணெயின் மிக பெரும் பகுதி என்பது
சீனா கொள்வனவு செய்கின்ற ஒரு நாடாக இருக்கின்றது. அதாவது வெனிசுலாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற கச்சா எண்ணெய் எங்கு செல்கின்றது என்றால் சீன நிறுவனங்களுக்கு தான் செல்கின்றது. சீன நிறுவனங்களின் மிகப்பெரிய கொள்வனவு கச்சா எண்ணெயை கொள்வனவு செய்கின்ற நாடுகளின் இரண்டில் மிக பிரதானமாக வெனிசுலாவும் மற்றது ஈரானும் இருக்கின்றது. தற்பொழுது நீங்கள் ஈரானை பார்த்திருப்பீர்களானால் ஈரானிலும் ஈரானுடைய ஆட்சிக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அங்கும் அந்த கிளர்ச்சியாளர்கள் மீது வன்முறை கட்டவிழ்த்து விடப்படுமாக இருந்தால் அமெரிக்கா நேரடியாக இராணுவ தலையீட்டை மேற்கொள்ளும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். இந்த இரண்டு நாடுகளும் தான் சீனாவினுடைய எரிபொருள் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய அளவு கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்கின்ற நாடுகளாக இருக்கின்றது. இந்த இரண்டு நாடுகளிலும் ஆட்சி மாற்றத்தை ஒன்றை ஏற்படுத்துவதில் அது இராணுவ நடவடிக்கையை மேற்கொள்வது தொடர்பில் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முக்கியமான கருத்தை வெளியிடுகின்றார். இந்த எண்ணெய் வளங்களை கொண்ட நாடுகளை பிரிக்ஸ் என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது அல்லது அதுகளுக்கென்று எண்ணெய் வள உற்பத்தி செய்கின்ற நாடுகளுக்கென்று கட்டமைப்பை உருவாக்கி ரஷ்யா பிரிதொரு கட்டமைப்பின் ஊடாக உலகத்தில் செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுகின்றது. டொலருடனான சர்வதேச சந்தை என்பதை மாற்றி வெவ்வேறு நாடுகளினூடான பண பரிமாற்றங்களினூடாக இந்த உலக சந்தை மாற்றமடைகின்ற இந்த தருவாய்தான் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கை பார்க்க வேண்டியிருக்கின்றது. இதனூடாக மிகப்பெரிய ஒரு எண்ணெய் உற்பத்தியினுள் அல்லது எண்ணெய் வளங்களை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையினுள் குறிப்பாக இந்த கச்சா எண்ணெய் உற்பத்தியினூடாக அமெரிக்க நிறுவனங்கள் வெனிசுலாவுக்கு சென்று அங்கு முதலீடுகளை மேற்கொண்டு அந்த எண்ணெய் வளங்களை பயன்படுத்தும் என்று முதலாவது அறிவிப்பிலேயே டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார். இதுதான் மிக பிரதானமான நோக்கம். வெனிசுலாவினுடைய இயற்கை வளங்கள் குறிப்பாக கச்சா எண்ணெயை களவெடுப்பது அல்லது கொள்ளை அடிப்பது என்பதைத்தான் இது நேரடியாக குறிக்கின்றது. அவர்களுடைய வளங்களை இவர்கள் நேரடியாக பயன்படுத்துவோம் என்று வெனிசுலாவினுடைய நாடாளுமன்றமோ வெனிசுலாவினுடைய மக்கள் பிரதிநிதிகளோ இந்த இராணுவ கைது நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதனையும் கடந்து அந்த நாட்டினுடைய வளங்களை நாம் பயன்படுத்துவோம் என்று அமெரிக்க ஜனாதிபதி கூறுவது என்பது மிக வெளிப்படையாக ஒன்றை ஒத்துக்கொள்ளுகின்றார். இதுதான் மிக பிரதானமான காரணம் என்பதை. ஆகவே இது ஒரு சர்வதேச ரீதியில் ஒரு களவுக்கு ஒப்பானது அல்லது ஒரு கொள்ளையடிப்பதற்கு ஒப்பான ஒரு செயற்பாட்டைத்தான் அமெரிக்கா மேற்கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்தின் சுதந்திரம் அடைந்ததற்கு முன்னர் என்று பார்க்கின்ற பொழுது இலங்கையாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், ஏதோ ஒரு நாட்டினுடைய ஆக்கிரமிப்புகள் தான் இருந்திருக்கின்றது. ஒவ்வொரு நாடுகளின் மீதும் அவர்கள் படையெடுப்புகளை மேற்கொண்டது அந்தந்த நாடுகளினுடைய வளங்களை கொள்ளையடிப்பதற்கு. குறிப்பாக அவ்வாறான வளங்கள் கொள்ளையடிக்காமல் இருக்குமானால் இன்று உலகின் மேலத்திய நாடுகளாக பார்க்கப்படுகின்ற ஐரோப்பிய நாடுகள் இந்தளவு செல்வம் கொண்ட நாடுகளாக இருப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது. அங்கு நாகரிகங்கள் தோற்றம் பெற்றதான வரலாறுகள் கூட கிடையாது. எனினும் அவர்கள் வேறு நாடுகளுக்கு சென்று அங்கு கொள்ளையடித்து அங்கிருக்கின்ற வளங்களை அவர்கள் ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய நாடுகளுக்கு கொண்டு சென்று இன்று மிகவும் ஒரு முக்கியமான செல்வந்த நாடுகளாக இருக்கின்றார்கள். இதுதான் மன்னர் காலம் தொடக்கம் இன்று வரை ஆட்சிகள் அல்லது படையெடுப்புகளுக்கு பிரதான காரணமாக இருக்கின்றது. ஈராக்கு மீது அமெரிக்கா போர் தொடுப்பதற்கும் பிரதான காரணம் ஈராக்கில் இருக்கின்ற எண்ணெய் வளங்களை அமெரிக்காவுக்கு விற்க அல்லது அமெரிக்க நிறுவனங்கள் பயன்படுத்துவதற்கு சதாம் ஹுசைன் தடை விதித்தது தான் காரணம். ஆகவே அமெரிக்கா தன்னுடைய எண்ணெய் வளத்தை பெற்றுக்கொள்வதற்காக பொருளாதார ரீதியில் தான் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை கைது செய்திருக்கின்றார்கள். அதற்காக அவர்கள் பல்வேறு நியாயங்களை கூறுவார்கள். அதே நேரம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த அவசர கூட்டப்பெற்றாலும் அமெரிக்காவுக்கு எதிராக தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றக்கூடிய சட்ட அதிகாரம் ஐக்கிய நாடுகள் சபைக்கு கிடையாது, உறுப்பு நாடுகள் எதற்கும் கிடையாது. ஏனெனில் வீட்டோ பவர் கொன்ற 5 நாடுகளில் அமெரிக்கா ஒன்று. அமெரிக்கா இன்று உலகின் மிக பிரதான வல்லரசு நாடாக காணப்படுகின்றது. ஆகவே அமெரிக்காவுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்ப்பது படு முட்டாள்தனமான ஒரு விடயம். ஆகவே அடுத்த கட்டம் என்பது
இதே போன்ற ஒரு நிலைப்பாட்டை சீனா தாய்வான் விடயத்தில் எடுக்கும். அதே நேரம் ரஷ்யா உக்ரைன் விடயத்தில் மேற்கொள்ளுகின்ற விடயங்களை நியாயப்படுத்தி கொள்ளும். சீனாவினுடைய இந்த கச்சா எண்ணெய் உற்பத்தியில் இருக்கின்ற மிகப்பெரிய பொருளாதார லாபத்தை அல்லது பொருளாதார கட்டமைப்பை அழிக்கின்ற நோக்கம்தான் தற்பொழுது அமெரிக்கா எடுத்திருக்கின்ற இந்த மிக முக்கியமான விடயத்துக்கு பின்னால் இருக்கின்ற காரணம். சீனாவினுடைய பொருளாதாரத்தை சிதைப்பதென்றால் சீனாவினுடைய எண்ணெய் சார்ந்த உற்பத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்படி சீனாவினுடைய எண்ணெய் சார்ந்த உற்பத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருந்தால் சீனா எண்ணெய் எங்கிருந்து பெற்றுக்கொள்ளுகின்றது? வெனிசுலாவிலிருந்து, ஈரானிலிருந்து பெற்றுக்கொள்கின்றது. இந்த இரண்டு நாடுகள் மீதும் இராணுவ ஆக்கிரமிப்பு ஒன்றை ஏற்படுத்தி அதனூடாக இந்த கச்சா எண்ணெய் உற்பத்தியில் தாக்கம் செலுத்துவதுதான் அமெரிக்காவினுடைய திட்டம் என சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றது. இன்னும் ஒரு பார்வையில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.